மேலூர் ஸ்ரீ சஞ்சீவன ஆஞ்சநேயர் சுவாமி கோயில் மகா கும்பாபிஷேக விழாவை காண அன்புடன் அழைக்கிறார் रोटेरियन डॉक्टर के श्रीनिवासन। कि भारत के पास क्रूड ऑयल के पर्याप्त स्टोरेज के और निरंतर सप्लाई की व्यवस्थाएं है। இந்தியாவை பொறுத்தவரை கட்டாய எண்ணெய்க்கான இருப்பும் தொடர்ச்சியான விநியோகத்திற்கான திறனும் நம்மிடம் எப்போதும் இருக்கிறது। कि ईंधन के किसी एक ही स्रोत पर ज्यादा निर्भरता न रहे। सरकार घरेलू गैस सप्लाई में एलपीजी के अलावा पीएनजी पर भी बल दे रही है। எல்பிஜி விநியோகத்திற்கு மட்டுமின்றி பிஎன்ஜி விநியோகத்திற்கும் இந்தியா தேவையான ஆதரவையும் பலத்தையும் வழங்கி வருகிறது। बीते दिनों में इस काम को और तेज किया गया है। साथ ही एलपीजी के घरेलू उत्पादन को भी बड़े पैमाने पर बढ़ाने का प्रयास किया जा रहा है। सभापति जी, बीते वर्षों में सरकार का निरंतर प्रयास रहा है कि हर सेक्टर में दूसरे देशों पर निर्भरता कम से कम हो, हम ज्यादा से ज्यादा आत्मनिर्भर हो, यही एकमात्र विकल्प है। जैसे கடந்த பல ஆண்டுகளாகவே இந்தியா எல்லா துறைகளிலும் பிற நாடுகளை சார்ந்திருப்பதை குறித்து நாம் தன்னிறைவு அடைவதற்கான முயற்சிகளுக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது। இதன் காரணமாக நாம் எல்லாவற்றுக்கும் பிற நாடுகளை சார்ந்திருப்பதற்கான தேவை தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது। इसलिए सरकार ने मेड इन इंडिया जहाज बनाने के लिए करीब 70,000 करोड़ रुपए का अभियान शुरू। இதனால் தான் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட கப்பல்களை தயாரிப்பதற்காக சுமார் 70,000 கோடியை செலவிட்டிருக்கிறது। मेंटेनेंस एंड ओवरहॉलिंग ऐसी हर सुविधा के निर्माण पर तेज गति से काम कर रहा है। भारत अपने डिफेंस सेक्टर को भी अधिक रेजिलिएंट बना रहा है। இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு துறையும் அதிக மீட்பு திறன் கொண்டதாக உருவாக்கி மாற்றி வருகிறது। अधिकांश हथियार भारत में ही बना रहा है। एक समय था जब भारत अपने जीवन रक्षक दवाओं के कच्चे माल यानी एपीआई के लिए भी दूसरे देशों पर बहुत अधिक निर्भर था। बीते वर्षों में देश ने भारत में ही एपीआई इकोसिस्टम बनाने के लिए अनेक प्रयास किए हैं। इसी प्रकार ஒரு காலத்தில் நமது பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை வீரர்களுக்கான பாதுகாப்பு கவச உடைக்கு கூட நாம் பிற நாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலைதான் இருந்தது। ஆனால் அந்த நிலை மாறி இன்று வீரர்களின் உயிரை பாதுகாக்கக்கூடிய கவச உடைகளை நாமே தயாரிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி வருகிறோம்। वर्तमान संकट ने पूरी दुनिया की इकोनॉमी को हिला दिया है। अभी तक पश्चिम एशिया में जो नुकसान हुआ है उससे रिकवर होने में भी दुनिया को बहुत समय लगेगा। भारत पर इसका कम से कम மேற்காசிய பிராந்தில் நிலவக்கூடிய இந்த போர் உலகளாவிய பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது। हमारी इकोनॉमी के फंडामेंटल्स मजबूत हैं और सरकार पल पल बदलते हालात पर नजर रखे हुए हैं। இருந்தாலும் கூட நமது இந்திய பொருளாதாரம் என்பது இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை மிக வலுவாகவே இருக்கிறது। நமது இந்திய பொருளாதாரத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஆதரவுகளையும் இந்திய அரசு தொடர்ந்து வழங்கி வருகிறது। इंटर मिनिस्ट्रियल ग्रुप भी बनाया है। ये ग्रुप नियमित मिलता है और हमारे इंपोर्ट एक्सपोर्ट में आने वाली हर दिक्कत का आकलन करता है। और இந்த சூழலை உன்னிப்பாக கண்காணித்து தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக அமைச்சகங்களுக்கு இடையான உயர்மட்ட குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது। இந்த குழு நாள்தோறும் கூடி வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி ஆகியவற்றையெல்லாம் உன்னிப்பாக கண்காணித்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது। कल ही ऐसे 7 नए एम्पावर्ड ग्रुप्स का भी गठन किया गया है। ये ग्रुप सप्लाई चेन
पेट्रोल डीजल, फर्टिलाइजर, गैस, महंगाई ऐसे विषयों पर त्वरित और दूरगामी रणनीति के तहत कार्रवाई करने का काम करेंगे। मुझे पूरा भरोसा है कि साझा प्रयासों से हम परिस्थितियों का बेहतर सामना कर पाएंगे। आदरणीय सभापति जी, सरकार ये भी प्रयास कर रही है कि आने वाले बुआई के सीजन में किसानों को पर्याप्त खाद मिलती रहे। सरकार ने खाद की पर्याप्त सप्लाई के लिए आवश्यक तैयारियां की हैं। सरकार का निरंतर प्रयास है कि किसानों पर किसी भी संकट का बोझ न पड़े। मैं देश के இந்த किसानों को இக்கட்டான காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு எந்த விதமான சங்கடமும் வந்துவிடக் கூடாது என்பதில் அரசு மிக உறுதியாக இருக்கிறது. அதற்காக பணியாற்றியும் இருக்கிறது. आदरणीय सभापति जी, ये राज्यों का सदन है। आने वाले समय में ये संकट हमारे देश की बड़ी परीक्षा लेने वाला है और इस परीक्षा में सफलता के लिए राज्यों का सहयोग बहुत आवश्यक है। இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு சோதனையான காலகட்டங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அதை விட்டு நாம் வென்றெடுப்பதற்கு நமக்கு மாநிலங்களுடைய ஒத்துழைப்பும் அவசியம் தேவை. संकट के समय गरीबों पर, श्रमिकों पर, प्रवासी साथियों पर बहुत बुरा असर पड़ता है। इसलिए पीएम गरीब कल्याण अन्न योजना का लाभ समय पर मिलता रहे, ये सुनिश्चित करना होगा। जहां प्रवासी श्रमिक साथी काम करते हैं, उनकी परेशानियों को दूर करने के लिए இக்கட்டான காலகட்டங்களில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், ஏழைகள் ஆகியோர் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக ஏழைகளுக்கு 5 கிலோ இலவச உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடிய கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் ஏழைகளை, உரிய பயனாளிகளை முறையாக சென்றடைவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும். कालाबाजारी करने वाले, जमाखोरी करने वाले बहुत एक्टिव हो जाते हैं। जहां से भी ऐसी शिकायतें आती हैं, वहां त्वरित कार्रवाई होनी चाहिए। जरूरी चीजों की सप्लाई निर्बाध चलती रहे, ये सुनिश्चित करना இந்த காலகட்டங்களில் பதுக்குவது, கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வது போன்ற நடவடிக்கைகள் அதிகரிக்கக்கூடும். அவற்றை நாம் உன்னிப்பாக கண்காணித்து விநியோகச்சங்கிலி எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும். भारत की तेज ग्रोथ बनाए रखना हम सभी का दायित्व है। हमें इसके लिए हर जरूरी कदम, हर जरूरी रिफॉर्म्स तेजी से करते रहने होंगे। ये राज्य सरकारों के पास बहुत बड़ा अवसर भी है। ये टीम इंडिया की भी बहुत बड़ी परीक्षा है। कोरोना இது के டீம் महासंकट இந்தியா என்பதற்கான மிகப்பெரிய ஒரு சோதனையான அக்னி பரீட்சை என்றே சொல்லலாம். कोविड मैनेजमेंट का एक बेहतरीन मॉडल सामने रखा था। अलग अलग पॉलिटिकल पार्टी की सरकारें होने के बावजूद நாம் எப்படி ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதை கொரோனா பெருந்தொற்று நமக்கு உணர்த்தி இருக்கிறது. चीजों की आपूर्ति टीम इंडिया के प्रयासों से ही सुनिश्चित हो पाई थी। மத்திய கிழக்கு போர்ச்சூழல் குறித்து நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பேசி வரக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். மேலூர் ஸ்ரீ சஞ்சீவன ஆஞ்சநேயர் சுவாமி கோயில் மகா கும்பாபிஷேக விழாவை காண அன்புடன் அழைக்கிறார் ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன்.